பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 2வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியா தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கேதுவானது. அதை அடைந்தவன் திருப்தியடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தகப்பனே, உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்கு பயந்து தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகள் நியமங்களை நாங்கள் பின்பற்றி நடக்கும் பொழுது ஒரு தீங்கும் எங்களை அணுகாது. தேவரீரே எங்களுக்கு அடைக்கலமும் எங்களுக்கு ஆதரவுமாய் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என் தகப்பனே. ஆமீன். எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து எங்களை வேலி அடைக்கிற பலத்த கரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் என் ஆண்டவரே. இவ்வேளையிலும் கூட எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீமைக்கும் நீங்களாக ரட்சித்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவதாக இந்த மாதத்திலும் வருகிற நாட்களிலும் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கான ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் கட்ட வேண்டிய எல்லா தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவர் கிருபை தருவீராக. அப்பா, கர்த்தர் இறங்குவீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் இறங்கி பாதுகாப்பீராக. இந்த வெயில் விஷணத்தில் இருந்து என் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் உடைய பாதுகாப்பின் கரம் வேண்டும் ஆண்டவரே. இதன் தாக்கத்தில் இருந்து முற்றிலும் ஆண்டவரே நீங்களாயிருக்க கர்த்தர் அருள் செய்வீராக. தகப்பனே, நீர் மனம் இறங்கி நல்ல ஒரு குளிர்ச்சியான மழையை கர்த்தாவே எங்கள் தேசத்தில் கட்டளையிட வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவாதி தேவன் மனம் இறங்குங்கப்பா. எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உலக நாடுகளில் உடைய சமாதானம் உண்டாகட்டும். எல்லா தீமைக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க. யுத்தங்கள் ஓயட்டும். ரட்சிக்கப்பட வேண்டிய கோடான கோடி ஜனங்கள் உண்டு. தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. மனம் இறங்கியருளும் ஐயா. இந்த நாள் முழுவதும் தெய்வ சமூகம் பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக உமக்கே மகிமை செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.